ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ எல்லாரும் எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க இதயம் சீரியல் ரிவ்யூ போட்டலாமா? ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க கைஸ். ஸோ இன்னைக்கான எபிசோடு இப்பதான் முடிஞ்சது கைஸ். ஸோ ரிவ்யூ பார்த்துடலாமா? ஸோ இன்னைக்கு நாடகம் எப்படி போச்சு அப்படின்னா பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல எபிசோட்ல நம்ம பேசிடலாம், அதுக்கப்புறம் நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம், சரியா? ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, எப்பயும் போல அழகருக்கும் தர்மலிங்கத்துக்கும் சண்டை வருது. அதுக்கப்புறம் வந்து பாரதியும் தமிழும் பேசுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஆண்டாள் வாழ்க்கைக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு நலங்கு ஃபங்க்ஷன் மாதிரி அரேஞ்ச் பண்றாங்க. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவங்க அந்த அழகரோட அம்மா வந்து பொட்டு வைக்க வர்றாங்க. அப்போ வந்து அந்த தர்மலிங்கம், நம்ம கண்ணூருட்டு மாமன்னர் இருக்கார் இல்லையா தர்மலிங்கம், அவர் வந்து ஒரு சித்திக்காரியை கூட்டிட்டு வந்து 4 பேர் என்ன பேசுவாங்க, அந்த 4 பேர் என்ன பேசுவாங்கன்னு நம்ம எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த 4 பேத்துல ஒருத்தியை கூப்பிட்டு வந்து பொண்டாட்டியும் புருஷனும் சேர்ந்துதான் பொட்டு வைக்கணும், பூ வைக்கணும்னு சொல்லி ஒரு குட்டையை கிளப்பி விட்டுருவா. ஸோ உடனே கரெக்டா கார் வந்து அப்படியே சொர்றன்னு வந்து இறங்குது. இறங்கின உடனே உள்ள வந்து அழகரோட அப்பா வர்றாரு. உடனே நலங்கு ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆண்டாள் வந்து ஆதியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாப்பிள்ளையாமா. ஸோ இதாங்க இன்னைக்கான எபிசோடு. நான் ஷார்ட்டா சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம், சரியா? ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கண்ணூருட்டு மாமன்னர் தர்மலிங்கம் இருக்காரு இல்லையா, அவர் வந்து இவங்க வெள்ளிக்கிழமை வந்து கடை திறக்க போறதா சொல்றாங்களே, ஜவுளி கடை. அது ஜவுளி கடை இல்லையாமா, ஜவுளி கடலாமா. ஸோ அவ்வளவு பெரிய கடையாமா. உடனே திறக்க போறதுக்கு வந்து தர்மலிங்கம் வந்து, டேய் நீ எப்படி நீங்க கடையை திறக்குறீங்க நானும் பாத்துடுறேன்டா, சனி போனோம் என்னது துணையும் இல்லாம போகாது, அதனால வெள்ளிக்கிழமை வந்து எல்லாம் கூட்டா சேர்ந்து எல்லாம் போறீங்க அப்படின்ட்டு டைலாக் பேசிட்டு இருக்காரு. இவருக்கு அப்படியே இந்த ஒண்ணுமில்லாத மீசையே இல்லையாமா, மீசையை முறுக்கிட்டு கண்ணை உருட்டி நடிக்கிறதுக்கு தான் லாய்க்கு, சரியா? சரி, அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னா, நம்ம தமிழும் பாரதியும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆதியை பத்தி தான் நினைச்சு பேசிட்டு இருக்கோம். அப்பா சந்தோஷமா இருந்தா நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு பேசுறாங்க. சோ அந்த சீன்ல ரொம்பவே பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா இப்படிப்பட்டவங்களை ஆதி ஏமாத்துறானேன்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது, சரியா? அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இந்த புடவை எடுத்துட்டு வர சொல்லுவாங்க, பூ வச்சு விட சொல்லுவாங்க பாரதி. அதெல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும், சரியா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஆண்டாளோட அந்த நலங்கு ஃபங்க்ஷன்ல வந்து அந்த அழகரோட அம்மா வந்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வைக்க வரும்போது ஒரு லேடி இருந்துட்டு புருஷனோட தான் வந்து வைக்கணும் அப்படின்றாங்க. உடனே புருஷன் தான் வரமாட்டேன்ட்டாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு ட்விஸ்டா இருந்தது. கார் வந்து சொயின்னு வந்து இறங்குச்சு. உடனே நலங்கு ஃபங்க்ஷன்லாம் அழகரோட அப்பா வந்த பிறகு நலங்கு ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறாங்க. வச்ச பிறகு நீ நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி மாமா அப்படிங்கிறாப்புல யாரு, ஆண்டாளு. உடனே சொன்னோடனே நம்ம அழகரோட அப்பா என்ன சொல்றாரு, ஏன் இந்த நன்றியை எனக்கு சொல்லாதம்மா, ஆதிக்கு சொல்லு அப்படின்னோடனே ஷாக் ஆகுறாங்க எல்லாம். முக்கியமா நம்ம கண்ணூருட்டி மாமன்னர் தர்மலிங்கம் வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாரு, சரியா? சோ என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் தான் போய் ஏதோ டைலாக் எல்லாம் பேசி அவங்க அப்பா மனசை மாத்தி கூட்டு வந்திருப்பாராட்டு இருக்குது நம்ம ஆதி சார், சரியா? அதுக்கப்புறம் வந்து ஆண்டாள் வந்து இங்க வர்றாங்க. எங்க ஆதி எங்கன்ட்டு வர்றாங்க. அப்புறம் பார்த்தா, அண்ணே என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அண்ணே அப்படின்னு சொல்லி காலில் விழுகுறாங்க. உடனே அங்க ஒரு சென்டிமெண்ட். ஸோ எனக்கு என்ன தெரியுமா கைஸ், வெள்ளிக்கிழமைங்கிறாங்க, வர்ற வெள்ளிக்கிழமை ஏதோ ஒரு ட்விஸ்ட் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இதயம் சீரியல்ல. ஒண்ணு ஆதி வந்து ஆபரேஷன் பண்ணி நிலவெல்லாம் இழந்து வாசுவா வருவானா, இல்ல ஆபரேஷனே நடக்காதா, கேன்சல் ஆயிருமா, இல்ல என்ன, ஒரு இலவும் புரியல, சரியா? வெள்ளிக்கிழமைன்னு பேசி பேசி உயிரை வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆக மொத்தம் இதயம் சீரியல்ல வெள்ளிக்கிழமை ஏதோ ஒரு ட்விஸ்ட் நடக்க போகுது மட்டும் தெரியுது, சரியா? ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து இதயம் சீரியல் பாகம் 2 வருமான்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க, சரியா? ஏன்னா இவங்க எந்த கோணத்துல வேணாலும் நாடகத்தை மாத்துவாங்க இல்லையா, அப்படிதான் நம்மளும் நினைக்க வேண்டியதா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த நாடகத்துல ஒரு கதையுமே எதுவுமே இல்ல கைஸ், ஒரு கதையுமே இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியுமே இல்ல, சரியா? முடிச்சு விட்டு போய் தொலையலாம், தேவையில்லாம இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க மொக்க சீரியலை போட்டுக்கிட்டு. ஆரம்பத்துல இதயம் சீரியல் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. இடையில வந்து ஒரு ஆபத்துனா அந்த வாசு வருவாப்புல, காப்பாத்துவாப்புல, நல்லா சூப்பரா போயிட்டு இருந்தது நாடகம். இப்ப ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு, ரொம்ப கேவலம்.
டிவி தூக்கி போட்டு உடைச்சிடலாமான்னு இருக்கு இந்த ஆதி பண்ற வேலை. அத்தனை பாசம் அன்பு நேசம் எல்லாம் வச்சுட்டு அந்த பாரதி அந்த தமிழ் பாப்பாக்காவது இவன் மனசை மாத்திக்கலாம்ல. கேவலமா இருக்குது. அந்த தர்மலிங்கம் நினைக்கிற மாதிரிதான் நடக்குது. அவன் நீங்க உன் குடும்பத்தை உன் குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறான். நீ அவன் குடும்பத்துக்கு நல்லதுதாயா செஞ்சுக்கிட்டு இருக்கிற. கடைசியில பார்த்தா அவங்க குடும்பமா சேர்ந்து வாழ்ந்துட்டு போயிடுவாங்களாட்டு இருக்கு. நீங்க 3 பேர் தான் பிரிய போறீங்க. அது மட்டும் கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. அடுத்தவங்களுக்கு நல்லது செய்ய போறேன் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்ய போறேன்னு ஃப்ரெண்டு வாழ்க்கையை காப்பாத்தி இவன் வாழ்க்கையை கோட்டை விட்டுட்டு உட்காந்துருக்கான் இந்த வெங்காயம். யாரு? ஆதி. கேவலம் முடிச்சவன். சரியா? அப்புறம் வேற என்ன நடக்குது? அவ்வளவுதான் கைஸ், வேற ஒண்ணும் இல்ல. இந்த ஆதி நீ அதான் வெள்ளிக்கிழமை ஏதோ ட்விஸ்ட் மாதிரியே எனக்கு ஒரு தோணுது. ஏன்னா வெள்ளிக்கிழமைங்கிறாங்க. ஜவுளி கடையை திறப்பாங்களா, இல்ல இவனுக்கு ஆபரேஷனை பண்ணுவாங்களா, இல்ல என்ன கன்றாவினே தெரியல. இவங்க எல்லாம் சென்னை போறாங்கன்னு இவங்க வேற இங்கிட்ட ஒரு கனவு கண்டுகிட்டு இருக்கிறாங்க. யாரு? பாரதியும் தமிழ் பாப்பாவும் ஒரு கனவு கண்டுகிட்டு இருக்கிறாங்க, நம்ம ஃபேமிலியோட அங்க போயிடலாம் அப்படின்னு. ஆனா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆமா கைஸ், எனக்கு ஒரு டவுட். இந்த பாரதியோட அம்மா அப்பான்னு ஃபர்ஸ்ட் நாடகத்துல காமிச்சாங்களா, அவங்க எங்க போனாங்க? அதுக்கப்புறம் இவங்க அது யாரு? வாசுவோட ஃபேமிலியவே காமிக்க மாட்டேங்கிறாங்க. அவன் போலீஸ்காரன் என்னன்னு தெரியல, அவங்க அன்னிக்கார் என்னன்னு தெரியல, அவங்க அப்பா என்னன்னு தெரியல. அந்த ஃபேமிலி பேக்ரவுண்டே ஒண்ணுமே காமிக்க மாட்டேங்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஆண்டாள் ஃபேமிலி, ஆண்டாள் அழகர் ஃபேமிலி, ஆதி ஃபேமிலி, இல்லைன்னா இந்த கண்ணுருட்டி மாமன்னர் தர்மலிங்கம். இவங்களுக்குள்ளேயே நாடகம் போயிட்டு இருக்குது. அப்புறம் அந்த ஆதியோட தாய் மாமே வில்லன் வருவா இல்லையா, அவன். இது இவங்களுக்குள்ளேயே கதை ஓடிட்டு இருக்கு. அவங்களும் எங்க போனாங்கன்னே தெரியல. நாடகத்துல ஆளையே காணும். ஜீ தமிழை பொறுத்தளவு நாடகத்துல ஸ்டார்டிங்ல நல்லா பண்ணுவாங்க, பினிஷிங் அவங்க கிட்ட சரி இருக்காது. நான் கேரக்டரா நடிக்க வர்றவங்க எல்லாருமே அப்படியே பாதியிலே கலந்து ஓடிடுவாங்களாட்டு இருக்குது. சோ இதயம் சீரியல் பார்ட் 2 வருமா?